ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு த அனதர் விலாகுங்க. நம்ம டியூக் 390 போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தனால தொடச்சி க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து நான் வண்டியை ஓட்டி பார்த்தேன். இத்தனை நாள் இல்லாத ஒரு ப்ராப்ளம் வண்டியில் இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய இடியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வண்டி நான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், பிஎம்சி ஏர் ஃபில்டர் என்ன, பிரேக் ஃபியூவல் என்ன, அப்புறம் நம்ம பேக் பிரேக்குக்கும் பிரேக் ஃபியூவல், அதுவும் அது 2 பிரேக் ஃபியூவலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோரெக்ஸ் பிராண்டோட தான். இன்ஜின் ஆயிலும் மோட்டோரெக்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக, கூலண்ட் ஆயில் முதற்கொண்டு மோட்டோரெக்ஸ் தாங்க போட்டிருக்கேன். எல்லாமே வெல் மெயின்டெனன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், டயர் கூட நம்மளது தேஞ்சிருக்காது. அவ்வளோ கம்மியாக தான் வண்டி ஓட்டியிருக்கேன். ஆனால் நம்ம வண்டியில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஸோ அந்த இஷ்யூ நான் என்னென்ன சொல்கிறேன், எனக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு. நம்ம வண்டியில் கிளச்சு பிளேட்டு போயிருச்சா இல்லை கிளச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக என்னன்னு தெரியல. ரேஸ் பண்ணும்போது ரேவ் அதிகமாகுது, வண்டி வந்து போக மாட்டேங்குது. இது வந்து சடன் ஆர்பிஎத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு 5000 ஆர்பிஎத்துக்கு மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ கிளச்சு பிளேட்டு போயிருந்தால் வண்டி வந்து மூவே ஆகக்கூடாது. நம்ம வண்டி அப்படி இல்லை, வண்டி போகுது. சில சடனாக முறுக்கும்போது மட்டும் அந்த ப்ராப்ளம் வருது. மெதுவாக முறுக்குனா அந்த ப்ராப்ளம் வரமாட்டேங்குது. எனக்கு என்ன தெரில, ஒரு வேளை இன்ஜினை பிரித்து கிளச்சு பிளேட் ஏதாவது கம்ப்ளைண்ட்டானு பார்ப்பாங்களா அப்படின்னு தெரில. இல்லைன்னா இந்த கிளச்சு இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. நான் வாங்கினதுலேருந்து டைட்டாக தான் இருக்குது. பட் இடையில கொஞ்சம் டைட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க. நான் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு அந்த இதை நான் காட்டுறேன். ஆர்பிஎம் மீட்ரு வந்து நீங்கள் த்ராட்டல் சடனாக நீங்கள் கொடுக்கும்போது ஆர்பிஎம் மீட்டரில் ஆர்பிஎம் ஃபினிஷ் ஆகிடும். அதாவது அந்த 9000 ஆர்பிஎம் டக்குன்னு போகும். ஆனால் வண்டி என்னென்னா அந்த போக மாட்டேது, உரும்பி ஏறுது. அப்படியே நம்ம ஆஃப் கிளச் பிடிச்சி ஓட்டினா எப்படி நம்ம பண்ணுவோம் வண்டி, அதாவது ஒரு தேர்டு கீரில் நம்ம வண்டி நிற்கிற வண்டியில் ஒரு தேர்டு கீர் போட்டு நம்ம வண்டி எடுக்கும்போது ஆஃப் கிளச் பிடிச்சிட்டு ஒரு உரும்பி எடுக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி தான் வண்டி போகுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. இத்தனை நாள் இந்த இஷ்யூ இல்லை. நேற்று தான் நான் எடுத்தேன். போன விலாகில் பார்த்துருப்பீங்க. அதான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நம்ம வண்டியை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நிப்பாட்டுறேன். ஸோ எனக்கு அது ஓட்டும் போதே ஒரு ஃபீலாக இருந்தது. சரி ஓகே, அது ஏதாவது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனால ஒரு ஏதாச்சும் ஒன்று தெரியுதோ அப்படின்னு நானும் விட்டேன். மறுபடியும் வண்டியை கழுவுன வண்டியை மறுபடியும் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் ஓட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இது ஒரு இஷ்யூ தான் அப்படின்னு. அப்புறம் நிறையா பேர்த்துக்கு கால் பண்ணி கேட்டேன். எல்லோரும் ஷோரூம் வாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன இஷ்யூன்னு எனக்கும் தெரியல. நான் ஒரு ஷோரூமில் கேட்டால் கிளச் பிளேட்டு மாற்றணும் அப்படிங்கிறாங்க. எனக்கே அப்படியே பயமாக இருக்குது. என்னடா ஓட்டாத வண்டியை போயிட்டு இப்படி ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. ஏன்னா வண்டி நான் யாருக்குமே தரமாட்டேன். அவ்வளோ பக்குவமாக வச்சுக்கிற வண்டிக்கு எப்படி இது வருது அப்படின்னு என்னால் ஜீர்ணிக்கவே முடியலைங்க. ஏதாவது வண்டி ஏன்னா வித்தலாம் போல் ஆயிடுச்சு. எனக்கு பைக்கே வேண்டாங்கிற மாதிரி ஆகிடுதுங்க வர வர. சரி, வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அதாவது இந்த ஆர்பிஎம் மெதுவாக ஓட்டினா அந்த ப்ராப்ளம் வர்றதில்ல. ஸ்பீடாக டப்புன்னு நம்ம சடனாக முறுக்குவோம்ல, அப்போ அந்த ப்ராப்ளம் வருதுங்க. ஏன்னா இப்போ கிளச்சு பிளேட் போயிருந்தால் நம்ம எப்படி முறுக்குனாலும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கணும். ஆனால் அந்த ப்ராப்ளம் நம்ம சடனாக முறுக்கும்போது மட்டும்தான் இருக்குது. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அது இந்த ஆர்பிஎம் வந்து சில இதுக்கு போன பின்னாடி தான் இருக்குது. எனக்கு ஏதாச்சும் த்ராட்டல் பாடி கம்ப்ளைண்ட்டா ஒன்றும் புரியல. உங்களுக்கு வியூ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, ஹைவே போயிட்டு முறுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆர்பிஎம்குள்ளெல்லாம் எதுவுமே தெரிலங்க. அந்த அணுத்தர சவுண்டு தெரிஞ்சால் எல்லா ஆர்பிஎம்லேயும் நமக்கு தெரியணும். போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. அந்த ஆர்பிஎம்மில் எல்லா ஆர்பிஎம்லேயும் நமக்கு அது தெரியணும். ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நம்மளை பிடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆர்பிஎம்மில் மட்டும் தெரியுது. நல்ல வேலை யாரும் பிடிக்கல நம்மளை. எனக்கே ஒரு ஜர்க்காக தான் இருந்தது. வண்டியில் கொஞ்சம் இன்சூரன்ஸு இல்லை. இன்சூரன்ஸ் 1 இயர் இன்சூரன்ஸ் முடிஞ்சு. இப்போ அது தெரியலைங்க. இப்போ பாருங்க, 4th இயர் போட்டேன்னா அது தெரியல. இப்போ 5th இயர் போட்டேன். உங்களுக்கு இன்ஜின் அணுத்தவே இல்லை, அதாவது உரும்பி போகலை. இப்போ பாருங்கள், சடனாக முறுக்குவோம் பாருங்கள். இப்போ நான் சடனாக முறுக்குறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த இதுதான் ஆர்பிஎம் போய்
சவுண்டு வருது பாருங்கள். இருங்க மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக எப்படின்னா ஃபஸ்ட்டு கீரு இப்போ தெரியுதுங்களா, அந்த அடுத்தது பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க எப்போ பாரு நான் இந்த ஹெல்மெட் லாக்கை போட மறந்துடுறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில எனக்கு, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதாவது நம்ம ஆஃப் கிளச்சு விட்டுட்டு வண்டியை முறுக்குனா ஒரு மாதிரி போகும்னா வண்டி, அந்த மாதிரி தான் போகுதுங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இவருங்க தெரியுதுங்களா. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வருதுன்னே தெரியல. அப்போ பாருங்க தெரியுதா, ஒரு மாதிரி போகுது வண்டி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க நமக்கு ஒன்றும். எதுக்கும் நம்ம வண்டியை வந்து அவ்வளோ பாங்கு பார்த்து நான் வண்டியை வந்து வச்சுட்டு இருந்தான். எனக்கு இந்த மாதிரி நடந்தால் எனக்கு அதுதான் உன்னியும் மனசு ரொம்ப வலிக்குது. ரொம்ப நான் வண்டி விரட்டி கீழே போட்டு மேலே போட்டு அவ்வளோ நல்லா ஓட்டியிருந்தால் சொல்லலாங்க. அவ்வளோ கூட வண்டி ஓட்டாத வண்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. புது வண்டியிலேருந்து வண்டி சர்வீஸ் சென்டர் கூட அதிகமாக எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி பக்குவமாக வச்சு பார்க்குறவனுக்கு இந்த மாதிரினா என்னடா சொன்னதவே சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, அவன் கஷ்டம் அவனுக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இங்கே கிளச்சு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எனக்கு அதுவும் ஒன்றும் புரியல. இங்கே ஏதாவது கிளச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை இந்த கிளச்சு ஒயர் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை இங்கே கிளச்சு நம்ம பிடிக்கிறோம்ல இதில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை ஒரிஜினலாகவே கிளச்சு பிளேட்டு போயிருச்சா, எத்தனை யோசிக்க தோணுது மண்டையில். மைண்டில் எவ்வளோ என்ன யோசிக்க தோணுது தெரியுமா. இங்கே பாருங்கள், இறங்கி காட்டுறோம் பாருங்கள். இங்கே ஏதாச்சும் அதாவது இந்த கிளச்சு பிடிக்கிறோம்ல நம்ம இங்கே இதில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு தெரியல. ஆனால் அது வந்து நம்ம மெதுவாக ஓட்டும் போது அது தெரியல, டக்குன்னு ரேவ் பண்ணும்போது மட்டும் அது தெரியுது, முறுக்கும் போது அது தெரியல. அது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. அப்பா கடவுளே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. என்னமோ இந்த வருஷமே ஒன்றும் சரியில்லை. வருஷத்தில் 2வது நாளோ நாளோ என்னன்னு நினைக்கிறேன் ஆக்சிடெண்ட் ஆச்சு எனக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் விளங்கிருண்டா இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஓகே மக்களே, vlog முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு நாளைக்கு அதாவது மண்டே வந்து சர்வீஸ் சென்டர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் சென்டர் நான் போயிட்டு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேட்கணும். கேட்டுட்டு அப்போயே விட முடிஞ்சால் விட்டுருவேன். எனக்கு விட்டுட்டு டக்குன்னு தரமாக இருந்தால் நான் விட்டுருவேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் வேறு ஏதாவது பண்ணணுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. நான் இந்த வண்டியில் கொஞ்சம் லாங் ரைடெலாம் அடிக்கலான்னு நினச்சேன். பார்த்தா இப்படியாது. ஏண்டி தங்க மயில் உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுடி, உன்னை எப்படி நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா பார்த்துருக்கிற வண்டியை இப்படி ஆச்சுன்னா நான் என்ன தான் பண்ணுறது பாருங்கள். சரி ஓகேங்க, நான் ரொம்ப புலம்ப விரும்பல. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.